ஏசப்பாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலிலே மனிதனுக்கு பாவம் எங்க அவன் உடம்பிலே நுழைகிறது தெரியுங்களா? அவனுடைய கண்ணிலிருந்து தான் பாவம் நுழைகிறது மனிதனுக்கு. ஏவாள் இனத்தை பார்த்தாள், பழத்தை பார்த்து ஏமாந்தாள். அதை தூண்டிவிட்ட பிசாசு அப்படியாக கண்ணின் வழியால் தான் பாவம் போகும் மனித உடம்புக்குள்ளே, மனுஷனுக்குள்ளே. கண்ணின் வழியாய் போய் மனசுக்குள்ளே போய் மனசிலிருந்து இருதயத்திலிருந்து அப்படியே ஸ்டாக் ஆயிரும். அதனால் கண்ணை மிகவும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கண்ணே மனிதனுக்கு ஒளியாக இருக்கிறது. கண் உடம்பின் விளக்காக இருக்கிறது என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அதனால் கண்ணை மிகவும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணுக்கு ஒருத்தரும் இடரல். இந்த காலங்களிலே செல்லின் மூலமாக அநேகருடைய கண்கள் தீட்டாகி கொண்டிருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரும் அதிகமாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பெரியமானவர்களே, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏசப்பாவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.